தமிழகத்தில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திர காலம் நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டியடித்து வந்த நிலையிலும் அவ்வப்போது மழையும் பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான கத்திரி வெயில் நாளை தொடங்குகிறது. வரும் 29ஆம் தேதி வரை 26 நாட்கள் நீடிக்கும் இந்த அக்னி வெயில் காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதோடு அனல் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் அக்னி வெயில் காலத்தில் தமிழகத்தில் 100 டிகிரி முதல் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகியிருந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் மழை பெய்யாவிட்டால் மே மாதம் முடியும் வரை தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் 100 டிகிரி தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்கெட்டிங் டிவிஷனில் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் பைக்கில் போவேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போக முடியல, ஒரே ஹாட்டாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதுக்காக நிறுத்தி தான் போக வேண்டியிருக்கு. வெயில் தாக்கம் டெய்லி அதிகமாயிட்டே தான் இருக்கு. இன்னும் அக்னி வந்துட்டா மக்களால் ஈடு கொடுக்கவே முடியாது இந்த வெயில. இதுக்கு இந்த இப்போதைக்கு இந்த சைட்ல இருக்க முடியல எங்களால. வீட்லயும் சரி வெளியவும் எங்கேயும் போக முடியல. அக்னி நட்சத்திர வெயில் காலம் நாளை தொடங்கும் நிலையில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்து வரும் மழை மக்களுக்கு சற்று ஆறுதலை அளித்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது நெல்லை செய்தியாளர் தெய்வானை. நெல்லை மாவட்டத்தில் சம்மர் சீசன் தொடங்கியதுலேருந்தே அதிக அளவில் 100 டிகிரி 101 டிகிரி இந்த அளவில் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 86 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாயிருக்கு. இந்த சூழ்நிலையில் நாளை அதாவது 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரமானது துவங்க இருக்கிறதா. இதிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது தொடங்க இருக்கு. இந்த சூழ்நிலையில் குழந்தைகள், பெரியோர்கள், பெண்களுக்கு அதுவும் முதியோர்களுக்கு அதிக அளவில் பாதிப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வேர்வையால் வேர்க்கூறு பிரச்சனைகள் மற்றும் பெண்களுக்கு சர்ம பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் இந்த மாதிரியான சூழ்நிலையும் முதியோர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கம் தாங்க முடியாத அதாவது பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதும் மருத்துவர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் அந்த வெயில் காலத்தில் இந்த அதாவது வெயிலை தணிக்கிறதுக்காக தர்பூசணி மற்றும் அது மட்டும் இல்லாமல் பழச்சாறுகள், குளிர்ந்த பழச்சாறுகள் இல்லாமல் குளிரற்ற பழச்சாறுகளாக குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரும்புச்சாறு, கூழ், இந்த மாதிரி கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பழங்களை அதிக அளவில் சாப்பிடும் பட்சத்தில் இந்த வெயிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களோட கருத்தாக இருக்கா. அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்க உள்ள நிலையில் வேலூரில் வெயில் வாட்டி வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் காண்டீபன். அக்னி நட்சத்திரம் என சொல்லக்கூடிய கத்திரி வெயிலானது நாளை துவங்க இருக்கிறது. வெயிலுக்கு பெயர் போன்ற வேலூரில் நாளை அந்த கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கும் என பொதுமக்கள் கருதுகின்றனர். இந்த அக்னி வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்வதற்காக பொதுமக்கள் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சி தரக்கூடிய பானங்களை அருந்தி வருகின்றனர். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் வரை மழை பொழிவு அதிகமாக இருந்தது. மாவட்டம் முழுவதும் கடைசியாக பெய்த இந்த மழையின் அளவானது 20 சென்டிமீட்டர் இருந்தது, அதாவது 20 மில்லிமீட்டர் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இங்க வெயிலின் அளவு அதிகரித்திருந்தது. குறிப்பாக நேற்று வேலூரின் வெயிலின் அளவானது 103 ஃபாரன்ஹீட்டை தொட்டிருந்தது. இந்நிலையில் நாளை துவங்க இருக்கக்கூடிய அந்த கத்திரி வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வேலூரில் வெயிலின் அளவு கத்திரி வெயிலின் தாக்கமானது 114 ஃபாரன்ஹீட்டை தொட்டிருந்தது. இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக தொடும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.